சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மதுரையில் என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றம் செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து கோரி ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னை மிகவும் கொடுமைப்படுத்துறாரு, நடிகையுடன் திருமணம் கடந்த உறவு அவருக்கு இருக்கு, இதை தட்டி கேட்டதுக்கு என்ன கொடுமைப்படுத்துறாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது யாரா இருந்தாலும் பெண்கள்லாம் துச்சமா மதிக்கிறாங்கிறது தான் இந்த பெட்டிஷன்லையும் இப்போ தெரிய வருது. பெரும்பாலான குடும்ப நீதிமன்றங்களில் இதுதான் பிரச்சனையாக இருக்கு. கீழ்த்தட்டு மக்களாகட்டும், மேல்தட்டு மக்களாகட்டும், நடுத்தட்டு மக்களாகட்டும், இந்த மாதிரி கணவர்கள் திருமணம் முடிந்த பிறகு வேற தகாத உறவு வச்சுட்டு இருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு வருது. அதனால பாதிக்கப்படுறது அந்த பெண் மட்டும் இல்லை, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்கிறது குடும்ப நல வாரியத்தில் சொல்றாங்க. இவங்களை சேர்த்து வைக்கணும். குடும்பம் திருமணம் ஆனப்புறம் நீங்க கணவன் மனைவியா வாழறதை விட்டுட்டு தாய் தந்தையரா வாழணும்னு சொல்லி தான் கவுன்சிலிங் எல்லாம் பண்றாங்க. அடுத்தவொடனே விவாகரத்து கொடுக்கறது இல்லை. மனு தாக்கல் பண்ணாக்க நோட்டீஸ் கொடுத்து வர வச்சதுக்கு அப்புறம் அவங்கள கவுன்சிலிங் தான் முதல்ல 6-7 கவுன்சிலிங் போடுறாங்க, கூட்டு வச்சு பேசுறாங்க. ஏன்னா இதுல பிரிக்கிறது முக்கால்வாசி அவங்க குடும்ப இந்த காலத்துல பெண்கள்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு பெண்களும் தன்னுடைய இதை உணராம விவாகரத்து வேணுங்கிற மாதிரி நடக்கிறதா வருது. அதனால 2 பேருக்கும் பொறுப்பு வரணும். குழந்தைகளை இப்ப கூட ஒரு சமீப காலத்துல ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. அதாவது புது சிவில் சட்டம் வரும்போது இந்த மாதிரி குடும்ப நல நீதிமன்ற சட்டங்கள்ல கூட ஒரு மாறலை கொண்டு வரணும். எப்படின்னாக்க குழந்தைகள் பிறந்து கணவன் மனைவியாக விவாகரத்தை கேட்டால் கொடுக்க கூடாதுங்கிறத ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்து மேரேஜ் ஆக்ட்லயும் சரி, மற்ற மேரேஜ் ஆக்ட்லையும் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு லா கமிஷன்ல ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மாவா ஆனதுக்கு அப்புறமா நீங்க கணவன் மனைவி ஈகோ இருக்கக்கூடாது, குழந்தைங்க நல்லா பாதிக்கப்படக்கூடாது. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்ப இந்த வழக்குல நீங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன, 98 மேரேஜ் எங்க நடந்தது, இதுல முக்கியமா தெரிவிக்கணும். அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டது அவங்க யூகே சிட்டிசன்கிறாங்க. மேரேஜ் நடந்தது இதுல லண்டன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க ஹிந்து முறையில இதுல பண்றாங்க. சென்னையில இருக்கிற பெரிய கல்யாண மண்டபத்துல பண்றதா கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல 2 பாயிண்ட் பார்க்கணும். இதுல ஜோசப் விஜய்ங்கிறவர் எப்ப கூட கல்யாணத்துல கூட தன்னுடைய மத ரீதியை விட்டு கொடுக்காம இருந்திருக்காருனாக்கா, இப்ப இவர் கட்சி ஆரம்பிக்கிறது பிரம்மாண்டமா போகுது. எப்படி செலவுலாம் இந்த கட்சிக்கு நடக்குதுன்னு எல்லாரும் மூக்கில கை வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அவர் பின்னாடி கிறிஸ்டின் மிஷினரி ஆப்ரேட் பண்ணதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்ப தன்னுடைய கல்யாணத்தின் போதே தன்னுடைய மதத்தை விட்டு கொடுக்காமல் எனக்கு மத சார்போடு வாழறவரு எப்படி பெரும்பாலான இந்து மக்கள் வாழற இந்த தமிழகத்துல அவர் எப்படி இருப்பாரு? இது இன்னொரு திமுக மாதிரிதான் அவரோட கொள்கைங்கிறது இந்த இடத்துல நிக்குது. ஆனா இவர் சொல்றது திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அதை பார்ப்போம். இன்றைக்கு வழக்குக்கு வருவோம். இப்படி இருக்கிற சமயத்துல அவங்க விட்டு கொடுக்காம அவங்க மதத்தை வச்சிருக்கிறதுனால தான் அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ங்கிறது சிறப்பு திருமண சட்டம். அதுல பண்றதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து பப்ளிக் நோட்டீஸ் 30 நாள் ஓட்டிட்டு யாராவது இந்த பெண்ணோ ஆணோ இது தவிர தாண்டி கல்யாணம் ஏதாவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது சமாதானங்களுக்காக இருந்தால் அப்ஜெக்ஷன் இங்க தெரிவிக்கலாம்னு அர்த்தம். அது மாதிரி நோட்டீஸ் கொடுத்தா அதில் பண்ண முடியும். அதனால அப்ப கொடுத்துருப்பாங்க. அப்ப அவர் நேர்மையா இருந்திருப்பாரு, எந்த தகவலும் வரல. ஆனா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பண்ணி வாழ்ந்திருக்காங்க. முதல்ல அதெல்லாம் பெட்டிஷன்லேயே வருது, நல்லா சுகமா இருந்தேன், கூட்டிட்டு போன ஃபேமிலியோட வெக்கேஷன்லாம் போனோம், ஏனோ வந்தோம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பேர் குறிப்பிடப்படாத ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதை நான் வன்மையா கண்டிச்சேன். பசங்களும் கண்டிச்சாங்க, கேட்கல. தன்னுடைய பணத்திமிருங்கிறத கொண்டு வராங்க. தன்னுடைய ஆளுமையினத்து பணம் இருக்கிற திமிரிலையும் தன்னுடைய பாப்புலாரிட்டி திமிரையும் எங்களை ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு குழந்தைகளும் அதுல பாதிக்கப்பட்டதுனால இது ரொம்ப நாள் நீடிக்காது, நமக்கு ஒத்து வராதனால 2021 சொல்லியும் கேட்கல. எங்க குடும்பத்துல இருந்து அசாதாரண சூழ்நிலை உருவாகியது. குழந்தைகளுக்கு படிப்பு வளர்ச்சி பாதிக்கப்படுகிறதுனால நான் பிரிஞ்சு போயிட்டேன். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, குழந்தைகளும் அப்பாவை விட்டு பிரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய நடத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது அந்த குழந்தைகளை நோக்கிங்கிறது நம்ம பதிவு செய்யறோம். இதனாலதான் ஒரு தாய் தகப்பனா இருந்து குடும்பத்தை நடத்த முடியல, தகப்பனா இருந்து தான் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து தவறிட்டாரு. ஆனா ஒவ்வொரு மீட்டிங்லும் அவர் அப்பா சந்திரசேகரோடையும் அம்மா சோபாவோடய நிற்கிறாரு.
அப்ப தனக்கு தாய் இருக்க வேணும், தந்தை இருக்க வேணும், தான் ஒரு தகப்பனாக அந்த குழந்தைகளுக்கு இல்லாம பிரிஞ்சு இருக்கிறத அனுமதிக்கிறாரு. 21 4 வருஷமா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. நாளை வருகால முதலமைச்சர் தான் தான் சொல்றாரு. அது தர யார் கூட்டணி வந்தாலும் இப்ப பெண்கள் வந்து பெருவாரியாக, இப்ப கருத்து கணிப்புல எல்லாம் பெண்கள் பெருவாரியாக அவளை சப்போர்ட் பண்றாங்க, பெண்களின் வாக்குகள் அதிகமாக விஜய் கட்சிக்கு போகிறது, தாவேக்காக்கு போகிறதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் சொந்த மனைவியும் சொந்த பெண் அவங்களே பாதுகாக்க முடியாத நிலையில இருக்கிற இவரு எப்படி மற்ற பெண்கள் எல்லாம் தமிழக பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனாலதான் நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா நடிகைகள் வாழ்க்கையிலாகட்டும், பொதுமக்கள் வாழ்க்கையிலாகட்டும், விவாகரத்துங்கிறது ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னு தான் கவலைப்படுது இந்திய லா கமிஷன். ஏன்னா விவாகரத்து எதுக்கு இந்த குடும்ப நீதிமன்றம் வச்சானாக்க பேர்மை இருக்கிற போது அதை சரிப்படுத்தி அவங்களை சேர்ந்து வாழைக்கிறதா கொண்டு வந்தான். ஆனா இப்ப ஐடி கேரளால வந்ததுக்கு ஒரு சர்வசாதாரண கல்யாணம் ஆகி 2 நாள்ல 2 மாசத்திலே பிரிஞ்சு உடனே பெட்டிஷன் போடுறாங்க. இது வரவேற்க சார்ந்த சமுதாயத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் நிறைய கொடுக்கணும், இளைஞர்கள முதிர்ச்சி இல்லாம ஒரு அவசர போக்கில் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லுது. இதுதான் இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா குழந்தைகளுடைய நலத்தை கவனிங்க டைவர்ஸ் கேட்காதீங்கன்னு சொல்லுது. ஆனா இப்ப வந்து ஒரு முதலமைச்சராக வரணும்னு விரும்புறவரு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்ணையும், சொந்த பெண்ணையும், மனைவியாகிய பெண்ணையும் காப்பாத்துவேன் என்று கை கொடுத்து கூட்டிட்டு வந்தவர் இப்ப நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அதுதான் அவங்க கதறாங்க. நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க, குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அது பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண்ணாலும் சொல்றாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. அப்ப சக்கத்தோரணத்தை சொல்லுவேங்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற டாக்குமெண்ட்டை பார்த்தானாக்க அவங்களுக்கு கல்யாண போட்டோ, அதுக்கப்புறம் எந்த இடத்துல கல்யாணத்தை வந்து லண்டன்ல ரிஜிஸ்டர் பண்ணது, அதுக்கப்புறம் இப்ப வந்து இங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் வந்து விஜய்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முக்கிய தருணம் என்னங்கிறது, அங்க கல்யாணம் பண்ணவங்க யூகே சிட்டிசன்ங்கிறாங்க, இந்த நீதிமன்றத்துக்கு வந்தாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது. இந்து மேரேஜ் ஆக்டோ, அதாவது இந்து திருமண சட்டமாகட்டும், கிறிஸ்தவர்கள் திருமண சட்டமாகட்டும், இல்ல இது வந்து அப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஆகட்டும், ஒரு பிரிவு இருக்கு. கணவனும் மனைவியும் கடைசியாக எந்த இடத்துல ஒன்னா வாழ்ந்தாங்களோ அந்த முகவரி இருக்கிறதுக்கான குடும்ப நல நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இங்கே சென்னை மாநகராட்சிக்குள்ள வந்திருந்தானாக்க இங்க ஹைகோர்ட்ல இருக்கிற ஃபேமிலி கோர்ட்ல வந்து குடும்ப நல கூட்டுற மாநகராட்சிக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு. ஆனால் இவரது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல வருது அவருடைய முகவரி. அவங்க 2 பேரும் கடைசியா சேர்ந்து வாழ்ந்தது அந்த இடம். அதனால இந்த இது வந்து வழக்கானது செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவே மாவட்ட நீதிமன்றங்களே சில சமயத்துல குடும்ப நீதிமன்றங்களா பணிபுரியுது. அதனால அங்க போயிருக்கு, அதான் விஷயம். அதனால இந்த தாக்கல் பண்ணுவதற்கான முகாந்திரங்கள் 100% அந்த அம்மாவுக்கு உரிமை இருக்கு. இதையும் தாண்டி முக்கியமா கவனிக்க வேண்டியது, பெண்களை கொடுமைப்படுத்துறவரு நாளைக்கு எப்படி முதலமைச்சரா இருக்க போறாரு? வீட்டு குடும்பத்திலேயே அவரை வந்து சமாளிக்க முடியும். குடும்பத்தை ஒரு நல்ல ஆளுநர், ஆட்சிமை மிகுந்த கணவனாகவும் தகப்பனாகவும் இருக்க முடியாத போது இவர் இன்னைக்கு கட்சியை நடத்தி எப்படி கட்சியில வந்து முதலமைச்சராகி இந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாரு? இந்த இடத்துல முக்கியமான பதிவு செய்யணும். இவர் வந்து ஒரு தகப்பனாக இருந்து தன்னுடைய குழந்தைகள் நலத்தை பார்க்காதவரு, கவலைப்படாதவரை தான் இன்னைக்கு கரூர் சம்பவத்துல 1.5 வயசு குழந்தை இறந்தது. பல குழந்தைகள்லாம் இறந்திருக்கிறதா தகவல். இன்னொரு கேள்வி, சட்ட ரீதியாக சங்கீதா அவர்கள் வெளிநாட்டுல திருமணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்கள் இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்காரு. இது நீதிமன்றத்துக்கு போகும் பட்சத்துல ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கிடையாது. நான் இப்ப சொன்னேனே, கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்திய சட்டமுறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுனால தான் இவங்க 2 பேரும் ஒத்துப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்து முறைப்படியும் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்ததுனால இந்த வழக்கு இங்க நிலைக்கத்தக்கதுன்னு தான் அதை குறிப்பிட்டேன் நான். அது இன்னும் இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், பேரை சொல்ல விரும்பல. நானே ஒரு வழக்கை நடத்தினேன். அதுவும் ஒரு சினிமாத்துறையை சேர்ந்த ஒரு முக்கிய வழக்கு. பெரிய நடிகை, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்ப வந்து அவங்க குடும்பம் இங்க கடைசியா நடத்தாம இந்த சென்னையில இருக்கிற குடும்ப நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. காரணம் வந்து நாங்க ரிஜிஸ்டர் பண்ணாலும் இங்க இருந்தேன்னு சொன்னாங்க. அதாவது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு. அப்படி மாதிரி இருக்கிறச்ச ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, அதுபடிதான் போகணும். இல்ல இவங்களுக்கு முகாந்திரம் வெளிநாட்டுல நாட்டில் நடந்தது, அந்த இதுலதான் தாக்கல் பண்ண. அங்க இருக்கணும்னாக்க அந்த மன்னனுடைய குடிமகளாகவும் 6 மாசம் தொடர்ச்சியா இருந்தாதான் பண்ண முடியாது. சிக்கல் இருந்தது.
அதனால தான் இங்க தாக்கல் பண்ண போது அந்த முகாந்திரம் பார்க்கப்பட்டது உச்சநீதிமன்றம். அதை வந்து நீங்க டாக்குமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணி அது கீழே வந்து கீழமை நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்து பிறகு அவங்க தோற்கடிக்கப்பட்ட போதும் கடைசியில் என்னாச்சு, அவங்க ஒருமித்தமாக கலந்து ஒரு காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்தோட இறுதி விசாரணை வரும்போது ஒருமித்த விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு தான் இப்ப சொல்ல வரேன். இந்த அம்மாவோட மேரேஜ் ஆனால் இங்கேயும் வந்து முத்தையா ஹாலில் நடந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியன் மேரேஜ் ஆக்ட், இந்து திருமண சட்டப்படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்து திருமண சட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து ஆங்கிலேயர் அவங்க சாயலையும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் மதங்கள் வேற. அதனால தான் அவங்க இந்து மேரேஜ் ஆக்ட்ல போடாம இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போட்டு இந்த நீதிமன்றத்தை எடுத்திருக்காங்க. முகாந்திரம் உண்டு, உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால இப்ப என்ன சொல்ல வரோம், இப்ப வந்து பெண்ணை குடும்பத்தில் இருக்கிற பெண்ணை பாதுகாக்காமல் தன்னுடைய தகப்பனாக இருக்காதவர் கரூர் சம்பவத்தில் இறந்த 1.5 வயசு குழந்தைய பத்தி பொறுப்பு இல்லாம வேலூர்ல என்ன பேசினாரு, எல்லாரும் கரூர் சம்பவத்துக்கு நான் தான் காரணம் என்று குற்றச்சாட்டுவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னும் எப்படி கேட்கிறேன்னு சொல்லி இமோஷனலா கத்தினாரு. அந்த இமோஷன் வந்து குடும்பத்துல குழந்தைகள் தன்னுடைய அன்பை இழக்கிறாங்கன்னு தெரியலையே. அந்த குழந்தை இருந்து அவருக்கு ஏன் உணரல? ஏன்னா இவர் சொந்த குழந்தையே பார்க்கல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இறப்புக்கான உணர்ந்திருப்பாரு. சொந்த குழந்தைய பார்க்காதவரு தன்னுடைய சுயநலத்துக்கோசரம் இன்னொரு பெண்ணோட இருக்கிறான்னு சொல்லி ஓப்பனாக வெளிப்படையாக அவங்க மனைவி குற்றம் சாட்டுறாங்கனாக்க இவருக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறது முக்கியமா பார்ப்பாங்க. முதலமைச்சராக இருக்கிறது நீங்க வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்கால ஒரு சமீப காலங்கள்ல ஒரு அதிபர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால உடனே ரிசைன் பண்ணி அவர் வந்து சிறை செய்து ஒரு தண்டனை கிடைச்சது. இந்த கொரியால கிடைச்சது. வெளிநாடுகள்ல இப்ப ஒரு தலைமை ஏற்பவருடைய பிம்பம், அவருடைய ஒழுங்கு வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, நன்னடத்தை இருக்காங்கிறத பாக்குறாங்க. இதே நன்னடத்தை அளவுகோல் இங்க எடுத்தாங்கனாக்க விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கேள்வி, குற்றம் சாட்டுபவர் யாரு? இன்னொரு பொண்ணு இல்ல, சொந்த மனைவி. சொந்த மனைவி சொல்ற காரணமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ற அப்படிங்கிற காரணம் அல்ல. எக்ஸ்ட்ரா மார்ஷியல் ரிலேஷன்ஷிப், திருமணத்தை தாண்டி பெண்ணோட தொடர்பு இருக்காரு, ஓப்பனா போட்டோ எடுக்கிறாங்க, சோசியல் மீடியாலாம் வருது. அதை பத்தி அப்ஜெக்ஷன் பண்ணல, நாங்க கேட்டா அதை பத்தி நீங்க கேட்க வேண்டாங்கிற மாதிரி எதிர்மறையில எங்களை ஆக்குறாருன்னு சொல்றாங்க. அன்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேசுறதுக்கு அவ்வளவு கொந்தளிச்சாங்களே, இன்னைக்கு அது ஒரு அளவுக்கு ஊர்ஜிதமாயிருக்குல்ல? ஊர்ஜிதமாயிருக்கு, நீங்க உடனே கணக்கு வர வேண்டாம். ஏன்னா அவங்க மனைவி வந்து குற்றச்சாட்டு தான். அவங்க மனைவி அந்த நடிகை பேர் சொல்லலையே. இங்க ஒரு நடிகை பேரை சொன்னாங்க, ஆனா அந்த நடிகை பேரை சொல்லல. சம்திங் ஏதோ ஒண்ணு புகைச்சல் இருக்குங்கிறது விளம்பரம், அதான் முக்கியம். ஏதோ புகைச்சல் இருக்கிறதா தமிழக பாஜக மாநில தலைவர் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்கலாம். அந்த நடிகை இவங்க வெளியில சொல்லியிருக்காங்க இல்லையா, அரசியல் தனக்கு வந்து கணவர் அழுத்தம் கொடுத்தால் இப்பயே ஓப்பனா சொல்லிடுவேன், அது பெட்டிஷன்லயே சொல்றாங்க, எனக்கு அந்த உரிமையை நான் கையில வச்சுக்கிறேன், பின்காலத்துல அந்த நடிகை யாரும் சொல்வதற்கான உரிமையை நான் கையில வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வேணா வரலாம். ஒருவேளை நீதிமன்றங்கள் அவர் ஆஜராக சொல்லியிருக்கு, 24 மார்ச் 20 கொடுத்துருக்காங்க. அப்பொழுது அவங்க சேர்ந்து வைக்க சொல்லி நீங்க வந்து பிரிஞ்சு போறீங்களா இல்ல குழந்தைக்கோசரம், அது குழந்தைகள் 25 வயசு 20 வயசு இந்த காலகட்டத்துல பல சினிமா நடிகைகள்லாம் வந்து இப்ப கூட ரீசெண்டா சில பெரிய குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர், லீடிங் நடிகர் கூட வாங்கிட்டு போனார், ஒருத்தருடைய நிலுவையில இருக்கு, தகராறு நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே குழந்தைகளுடைய நலத்தை பார்க்காம இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயோட கணக்குல இப்ப எப்ப முக்கியனாக்க, இவர் வந்து முதலமைச்சராக இருக்கணும் ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சு எனக்கு பெரும் அளவுல ஜெயிப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த இடத்துலதான் இவருக்கு அப்ப சிக்கல். பெண்களை எப்படி பாதுகாப்பாரு? தான் குடும்பத்திலே பெண்களை பாதுகாக்க முடியாதவர் வருங்காலத்துல தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராகி தமிழகத்தில் இருக்கும் பெண்களுக்கு சமூக நீதி எப்படி செய்வார் என்பது முக்கியமான கேள்வி. அதனால அவருக்கு வாக்களிக்கிற பெண்கள் இல்ல பரவாயில்லங்க, அவர் சொந்த பிரச்சனைங்க, எங்களுக்கு அவரை தான் பிடிக்கும்னு இறங்கினானாக்க அதை போல முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. சொந்த இதை காப்பாற்ற முடியல, இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்கிறாரு அப்படின்னு அவங்க மனைவி சொல்றச்ச, அப்ப நம்ம நம்மளை போலதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் சரி, இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணும், அதில் சமூக பெண்கள் வந்து நம்மளுடைய பெண்களை விட்டு கொடுத்து பொறுப்பு இல்லாத இருக்கிற ஒருத்தர நம்ம முதலமைச்சராக கொண்டுமா அவருக்கு வாக்களிக்கிறோமாங்கிறத தாவைக்காக ஓடி ஓடி பாக்குற ஒரு பெண் கூட இப்ப ஒரு பேட்டி கொடுத்தாங்க வேலூர்ல. எனக்கு பரவாயில்லங்க, எனக்கு படிப்பு எக்ஸாமோட எனக்கு விஜய் தான் முக்கியம். நாங்க ஒரு பெண்ணு இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க போறாங்கன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறம் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் நானு.
அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தில் நாமக்கல்ல குழந்தை குட்டியோட 3 மணிக்கே புறப்பட்டு வந்தேன். எனக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னைக்கு ஏகாதசி கூட குழந்தைகளை பட்டினி போட்டு நிக்க வைக்கிறேன் நாங்க.